பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே இருந்ததான ஒரு காலம் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் இருள் பூமியிலே இருந்தது? ஏற்கனவே இருள இயேசு ஆண்டவராகி தேவன் வெளிச்சமாக்கிட்டாரு. அப்புறம் பிறகு எப்படி இருள் இந்த பூமிக்கு வந்தது? ஏன் இருள் ஏற்பட்டது? இந்த இருள் மனிதனால் உண்டாக்கப்பட்டதான ஒரு இருள் தான். மனிதனுடைய அறியாமை, மனிதனுடைய பின்மாற்றம். எந்த மனிதன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள்னாலே யாருதான்? தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க வாழ்க்கை தான் எப்படி இருக்குது? இருண்டு இருக்குது. இந்த சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க வசனங்கள். ரோட்ல போறவங்க வரவங்களாம் என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்கட்டும் பாஸ்டர், இது ஒரு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம் சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் இல்ல, சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சுவிசேஷம் தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறார்களே ஒழிய மனம் திரும்புதல் சபையிலே உண்டாக்கப்பட வேண்டும், மனம் திரும்புதல் ஏற்படுத்தப்பட வேண்டும்.